ஒரு ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கறவங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ ரொம்ப காலமா உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு, அவருக்கு மூச்சு விட முடியல, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மரண அவஸ்தையில இருக்காரு. திடீர்னு ஒரு வாலிப பையனை உள்ள கொண்டு வர்றாங்க. அந்த டாக்டர் எங்க ஓடுவாரு சொல்லுங்க? இந்த டாக்டர் எங்க ஓடுவார் தெரியுமா? இந்த மனுஷன் இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கிறான், இது இனி தேருமா தேராதா, இது சரியாகுமா சரியாகாதான்னு தெரியல, சரி இத்தனை நாள் பட்டீங்க, நீங்க இருங்க. நம்ம பொதுவா அப்படித்தான் நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இல்ல, உன்னை சுகப்படுத்தாம, உங்களை சுகப்படுத்தாம, உங்களுக்கு விடுதலை கொடுக்காம உங்க ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க மாட்டார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. இத்தனை நாளும் காத்திருந்த நீங்க வெட்கப்பட்டு போயிருவீங்களா? இவ்வளவு நாளும் காக்க வச்சுட்டு கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? கைவிட மாட்டார். இவ்வளவு நாளும் காக்க வச்ச கர்த்தர், இதுவரையிலும் உங்களை காத்திருக்க பண்ணின கர்த்தர் நன்மையை செய்யாம எப்படி விடுவாரு? ஜெபம் பண்ணுங்க, விட மாட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இவ்வளவு நாள் என்ன காத்திருக்க வச்சுட்டு அது எப்படி வெட்கப்படுத்துவாரு? அது எப்படி அவமானப்படுத்துவாரு? அது எப்படி அமைதியா போவாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே உயரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வெகு காலமாய் போராடிட்டு இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா.